திருவாசகம் என்னும் தேன் அவன் அருளாலே அவன்தாள் வணங்கி நரியை பரியாக்கி விட்டதும் பிட்டுக்கு மண் சுமந்து பிறம்படி பட்டதும் இறைவனே இறங்கி வந்து எழுத்தாணி தொட்டதும் வள்ளலார் சன்மார்க்க நெறி பெற்றதும் மனிதனே கடவுளுக்கு சொன்னதும் திருவாசகம் தான். திருவாசகத்திற்கு உருகாதார் வேறு ஒரு வாசகத்திற்கு முருகாதார் என்கிறோமே, அதன் சிறப்பு என்ன? தொழுது அடியடைந்தவர்கள் அன்பர்களான பொழுது அழுது அடியடைந்ததால் அது திருவாசகம். கடவுளின் கருணையை பாடிய நூல்களுக்கு மத்தியில் கடவுளையே கருணையாக பாடியதால் அது திருவாசகம். திருவாசகத்திற்கு உருகாதார் வேறு ஒரு வாசகத்திற்கு முருகாதார் என்கிறோமே, அது என்ன? மாணிக்க வாசகரனுடைய திருவாசக அனுபவம் என்பது மறுமையை ஏற்பவர்களுக்கு மருந்து, இம்மையிலேயே வெறுப்பவர்களுக்கு விருந்து. உலகத்தில் ஆண்டவனின் பெயரால் பிரிவினைகள் நிகழ்கின்ற பொழுது ஒரு மதம் பரப்ப வந்த பாதிரியார் திருவாசகத்தை மொழிபெயர்த்திருக்கிறார் என்றால் ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க ஏதவன் கூறி ஏதவன் பெயர் ஆறுற்றான் ஆரையலான் ஏறவனை பாடும் பரிசேலோர எம்பாவாய் என மாணிக்க வாசகரை ஈர்த்து ஆட்கொண்ட ஈசனை கண்ட நூலில் போப் இயேசுவை காண முடிகிறது என்றால் அது திருவாசகம்தான். கோப்பர்னிக்கல்ஸும் கலீலியோவும் உலகம் உருண்டை ஆனது என்று கூறும் பல்லாயிரக்கணக்கு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அண்டை பகுதியில் முண்டை பெருக்கம் அளப்பெரும் தன்மை வியப்பெரும் காட்சி என வான்கலந்த மாணிக்க வாசகரை வானவியலை மட்டும் பாடவில்லை, படைத்தவனை மட்டும் பாடவில்லை, திருவாசகம் பிரபஞ்சத்தையே பாடியிருக்கிறது.